இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து நமக்கு ஆல் இந்தியாவுடைய ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது தமிழ்லேயே. ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, நமக்கு டென்டேட்டிவான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் 2024. இன்னொன்று என்னன்னா, எம்சிசி இந்த கவுன்சிலிங் பொறுத்தவரையும் என்னென்ன காலேஜஸ் வருது அப்படின்றது இன்னும் சில மாணவர்கள் அதாவது மாணவிகளாக இருக்கட்டும், சில பெற்றோர்களுக்கும் அந்த குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நீங்க ஆல் இந்தியா கோட்டால என்னென்ன காலேஜஸ் வரும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 15% சீட் வரும். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய 100% சீட் வரும். அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்லா வரும். எய்ம்ஸ் ஜிப்மர் எல்லாமே 100% இதுல தான் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதுல வரவே வராது. நீங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்ல மட்டும்தான் அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வரும். ஸோ இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு, அதை நான் கிளியரா சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாளைக்கு வந்து எம்சிசியில் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்எம்சி. அதாவது நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா காலேஜஸ்ல இருந்து சீட் மேட்ரிக்ஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து ஆல் இந்தியா ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அதாவது ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், இதெல்லாம் வந்து அதோடைய சீட் மேட்ரிக்ஸை டென்டேட்டிவ் ஃபைனல் மேட்ரிக்ஸ் வந்து என்எம்சி வந்து இன்ஸ்டிடியூஷன் மூலமா அவங்க கொடுக்குற அந்த இதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அது எப்பனா நாளைக்கும் நாளானைக்கும், அதாவது ஆகஸ்ட் 14, 15 வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனா நமக்கு நாளையில இருந்தே வந்து ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா அது ஆன்லைன்ல தான். நீங்க வந்து எப்படின்னா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ கையில எல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் உள்ள போய் உங்களுடைய ஃபர்தர் டீடைல்ஸ், நீட்டோடைய ஸ்கோர், இதெல்லாம் ஒரு சில டீடைல்ஸ் கேட்கும். அது மட்டும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது நாளைக்கு மதியானம், அதாவது மதியானம் 12 மணிக்கு இவங்க போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் எனக்கு தெரிஞ்சு 2 மணி 3 மணிக்கு மேலதான் தொடங்கி இருக்கு. நாளை 12 மணி அவங்க போட்டிருந்தாலும் ஸோ அந்த டைம் தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகுறது, அதை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நாளைக்கு தொடங்கிருச்சுன்னா நீங்க 20ஆம் தேதிக்குள்ள 12 மணிக்குள்ள நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 20ஆம் தேதி 12 மணிக்குள்ள வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பேமெண்ட் இப்ப வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு 5500 ரூபாய், ஒரு ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 10,500 ரூபாய். அதே இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2,05,000 ரூபாய் நீங்க வந்து முன்பணமா ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டினாதான் உங்களால வந்து கல்லூரியை வந்து தேர்வு செய்ய முடியும். அதாவது காலேஜோடைய சாய்ஸ் பில்லிங்கை வந்து நீங்க தொடங்க முடியும். அப்ப அந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு நீங்க கட்டினா மட்டும்தான் சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியும். அதை வந்து நீங்க சில பேர் என்னன்னா, அந்த 2 லட்ச ரூபாய்னால கடைசி நாள் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை 20ஆம் தேதி 12 மணிக்குள்ள பண்ணிடணும். 3 வரை அதை பேமெண்ட் பண்ணலாம். அந்த 20ஆம் தேதி 3 மணி வரையும் வந்து அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்க கொடுத்துருக்கான அந்த டேட்டு. சாய்ஸ் பில்லிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா சாய்ஸ் பில்லிங் வந்து சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகுறதே வந்து 14, 15 இவங்க வெரிஃபை பண்றாங்கன்னா 15ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆகும். அப்ப 16ஆம் தேதியில இருந்தா தொடங்குவாங்க. இந்த சாய்ஸ் பில்லிங் 16ஆம் தேதி ஆகஸ்ட்ல தொடங்கி 20ஆம் தேதிக்குள்ள நீங்க காலேஜஸ் வந்து சாய்ஸ் பண்ணி நீங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்டர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 16ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 17ஆம் தேதி ஒரு மாதிரி ஆர்டர் போடுவாங்க, 17ஆம் தேதி ஒரு ஆர்டர், 18, 19, 20 இந்த 5 நாள் வந்து நீங்க ஃபைனலா ஒரு லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணி சாய்ஸ் பில்லிங்க ஆர்டர் பண்ணிடணும். கடைசி 20ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மணிக்கு வந்து அந்த லாக் பண்றது, நீங்க ஒரு 10 காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 10 காலேஜ் எனக்கு ஃபைனல், நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த லாக்கிங் ப்ராசஸ் வந்து கடைசி நாள் 20ஆம் தேதி 4 மணிக்கு தொடங்கி நைட்டு 11:55 வரையும் உங்களுக்கு டேட் டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் சில பேர் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு லாக் பண்ணாம விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கிறோம். பட் இருந்தாலும் நீங்க மேனுவலா பண்றது தான் பெஸ்ட். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வேணா நடக்கும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா அவங்க வந்து ஆட்டோ லாக்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து 20ஆம் தேதி வந்து நீங்க ஒரு 10 காலேஜஸ் நீங்க வந்து ஒரு 14ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரையும் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தீங்க. ஏதோ ஒரு வெளியே எங்கேயோ போயிடுறீங்க,
சாய்ஸ் லாக் பண்ணாம விட்டுட்டீங்க, அது 4 மணில இருந்து நைட்டு 11:55 வரையும் அவங்க மேனுவலா எதுவும் லாக் பண்றாங்களான்னு பார்க்கும், இல்ல ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிருங்க. பட் இருந்தாலும் நீங்க சிஸ்டமை நம்பி இருக்காதீங்க, மேனுவலா நீங்க பண்றது தான் அது பெஸ்ட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 21 ஆகஸ்ட்ல இருந்து 22ஆம் தேதி வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸ் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் வந்து என்னதான் ஆன்லைன்ல நடந்தாலும் அதை வந்து மேனுவல் செக்கிங்ன்றது ஒன்று இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சிஸ்டம் வந்து பக்காவா இருந்தாலும் ஏதாவது வந்து ஒரு மெரிட் தப்பா போயிருச்சு அப்படின்னா அது தப்பா, ஏன்னா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணதுனால ப்ராசஸிங் ஒவ்வொரு காலேஜுமே இண்டிவிஜுவலா வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு எம்சிசிக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அவங்க 23ஆம் தேதி, பட் 22ஆம் தேதியே ரிசல்ட் வந்துடும். 22ஆம் தேதி டென்டேட்டிவா ரிசல்ட் விட்டுருவாங்க. 23ஆம் தேதி இவங்க போட்டிருக்காங்களா, 22ஆம் தேதியே வந்துடும் மேக்சிமம். இது எவ்ரி இயர் நடக்கிறது. டென்டேட்டிவா 22 ரிசல்ட் வந்து தெளிவா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு 24ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. 29ஆம் தேதி வந்து நீங்க காலேஜில் கடைசி டேட் ஜாயின் பண்றதுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னா அந்த கேப்ல வந்து நமக்கு 21ஆம் தேதி ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருமா. ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது 29ஆம் தேதிக்குள்ள இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. 30ஆம் தேதி வந்து 31 ஆகஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? வெரிஃபிகேஷனுக்கு 2 நாள், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 7 நாள், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 5 நாள், ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு 2 நாள், ரிசல்ட் 1 நாள், ஜாயின் பண்றதுக்கான டேட் 6 நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு ஒரு 2 நாள். கிட்டத்தட்ட பாருங்க எத்தனை நாள் ஆகுது, 2, 7, 9, 14, 16, 17, 17 ஒரு 8, கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு முடிகிறக்கே வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் வந்து எடுக்கிறாங்க. அதாவது 3 வாரங்கள்ன்றது எடுக்குது. ஸோ அப்போ பாருங்க வந்து நீங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு 3 வாரம் வந்து இருக்கும். கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் இதுதாங்க. தயவு செய்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேமெண்ட் கட்டுறீங்களா 2,50,000 ரூபாய் கட்டுறத ஒரு நெட் பேங்கிங் மூலியமா கட்டுங்க, அதுதான் பெஸ்ட். நீங்க கார்டு மூலியமா பண்ண முடியாது. சில பேர் வந்து பிசினஸ் பண்றவங்க கரண்ட் அக்கௌண்ட் மூலியமா பண்ணலாம், அதுவுமே சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாம இருக்காகும். ஸோ அதனால தயவு செய்து நீங்க வந்து எம்சிசிக்கு அந்த 2,50,000 ரூபாய் கட்டும் போது நெட் பேங்கிங்க ப்ராப்பரா பேங்க்ல போய் நெட் பேங்கிங்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி லிமிட் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணி நெட் பேங்கிங் மூலியமா பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ கார்டு இது மூலியமா பண்ணாதீங்க. பட் ஆல் இந்தியா கோட்டான்றது சின்ன அமௌண்ட். இப்போ ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒருத்தவங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ட்ரை பண்றாங்கன்னா வெறும் 5,500 ரூபாய் 10,500 ரூபாய் ஒரு ஜென்ரல் கேட்டகரி வந்து அவ்வளவுதான் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கார்டோ ஒரு ஜிபே மூலியமா பண்றது பெஸ்ட். ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டுறவங்களாம் தயவு செய்து நெட் பேங்கிங் மூலியமா பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ். நாளைக்கு தொடங்கும். நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு டெமோ வீடியோவும் நம்ம சேனல் அப்டேட்